Taste the Daily. சென்னை திருவிக நகரில் 3 சிறுமிகளை பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இளைஞர்கள் ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை. திராவிட மாடல் ஆட்சியில் தினந்தோறும் அரங்கேறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் குழந்தைகளை வெளியே அனுப்பவே அச்சப்படுவதாக பெற்றோர் வேதனை. சென்னை திருவிக நகரில் 3 சிறுமிகளை 3 நபர்கள் காதலிப்பதாக கூறி அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. சட்டங்களை கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது, அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உணர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முனைவதால் தான் தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருவது கண்டனத்திற்குரியது. 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டது யார் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கை கசிந்த விவகாரத்தில் எடுத்த நடவடிக்கைகள் என்ன எனவும் காட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் கசிவுக்கு காரணமானவர்கள் 25 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்த உச்சநீதிமன்றம். எஃப்ஐஆர் கசிவு விவகாரத்தில் அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவும் இருந்த அதிகாரிகளிடமிருந்து 25 லட்சம் ரூபாயை வசூலிக்க வேண்டும் என உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் செயல்களால் தான் குற்ற செயல் நடப்பதற்கு காரணம் என்று சித்தரிக்கும் வகையில் எஃப்ஐஆர் உள்ளது. மாணவி மீதே பழி சுமத்தும் வகையில் உணர்ச்சியற்ற முறையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் வேதனை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாக காவல் ஆய்வாளரிடம் விசாரணை. சென்னை அபிராமபுரம் காவல் ஆய்வாளர் பிரதீப்பிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. இதய அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் KM செரியன் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி இரங்கல். மருத்துவர் KM செரியன் இழப்பு மருத்துவ உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என அதிமுக பொதுச் செயலாளர் X வலைதள பதிவு. திமுக ஆட்சியில் அனைத்து பொருட்களின் விலைவாசியும் உயர்ந்து விட்டதால் திமுக அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பூத் கமிட்டி முகவர்கள் அமைத்தல் நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. சென்னைக்கு வெள்ளம் வந்தால் 6000 ரூபாய், விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தால் 2000 ரூபாய் வழங்கி திமுக அரசு பாரபட்சம் காட்டுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நடைபெற்ற பூத் கமிட்டி முகவர்கள் அமைக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேச்சு. அரிட்டாப்பட்டியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் மனு அளித்த நிலையில் அதை மாவட்ட ஆட்சியரை வாங்க சொல்லிவிட்டு நடையை கட்டிய திராவிட மாடல் முதல்வர். மக்களுக்கு கிடைத்த வெற்றிக்கு ஸ்டிக்கர் ஒட்டச் சென்ற முதல்வர் விவசாயிகளின் மனுக்களை வாங்காததால் விவசாயிகள் அதிருப்தி. சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் முன்பு தன் மகளுக்கு நீதி வேண்டி தலைமை காவலர் நடத்திய போராட்டம் காண்போரை கண்கலங்க செய்தது. மக்களுடன் நிற்பதே என் கடமை என கலராக கதை சொல்லும் முதல்வருக்கு தன் துறையில் பணியாற்றும் காவலர் 4 ஆண்டு கால போராட்டம் கண்ணுக்கு தெரியாதது ஏன் என மக்கள் கேள்வி. அனுபவம் இருந்தா தெரியும். இன்னைக்கு நான் பண்ணி கொடுத்துறேன்னா அதே மாதிரி தான் நீங்க சொல்றாங்க. என்ன இதே தலைமைச் செயலகத்தில் போய் நின்று கூட பண்ணி பார்த்துட்டேன். அப்ப அரசாங்கம் எங்க சார் போச்சு? குழந்தை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? அப்ப இவங்க தப்பு பண்ணி தெரிஞ்சல சார். நான் தாழ்த்தப்பட்டவனாலதான் இந்த பிரச்சனையா? நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தனால தான் இல்லைன்னா எனக்கு தனியாக மாநிலம் கொடுத்துங்க சார், நான் போயிடுறேன். சென்னையில் உள்ள 12 லட்சம் கட்டிடங்களில் முறையாக மழைநீர் கட்டமைப்பு இருக்கிறதா என ஆய்வு செய்ய இருக்கிறதாம் திறனற்ற திராவிட மாடல் அரசு.
4 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த அரசுக்கு இப்போதுதான் புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தின் அருமை புரிந்திருக்கிறது என மக்கள் விமர்சனம். தமிழ்நாட்டின் முதல் நீரேற்று புனல் மின் திட்டமான மேல்பவானி திட்டம் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதிக்காக காத்து கிடக்கும் அவலம். தந்தையின் பேனா சிலைக்கு உடனே அனுமதி வாங்கிய திராவிட மாடலும் விவசாயிகளை டெல்லிக்கு அழைத்துச் சென்று நாடகமாடும் மைனாரிட்டி பாஜகவும் இந்த திட்டத்தை கண்டு கொள்ளாதது ஏன் என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் போக்சோவில் சிக்கினான். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவது பெற்றோர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை யானைக்கவுனியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் வடமாநில தொழிலாளி படுகொலை. அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் ஸ்டாலின் ஆட்சியில் போதையின் பிடியில் சிக்கி சீரழிந்து வருவதாக மக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே காணாமல் போன இளம்பெண் உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருவதாக மக்கள் வேதனை. கோவை ரயில் நிலையத்தில் 2 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதை வியாபாரிகளின் புகழிடமாக தமிழகம் மாறி வருவதாக மக்கள் வேதனை. சென்னை வளசரவாக்கத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சிக்கியது. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் ஒருவருக்கு கத்தி வெட்டு. திமுக ஆட்சியில் சந்துக்கு சந்து மதுக்கடைகள் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பூந்தமல்லி அருகே டியூஷன் முடித்துவிட்டு சென்ற 8 வயது சிறுமியை ராட்வீலர் நாய் கடித்து குதறியதால் பரபரப்பு. நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 34 தமிழக மீனவர்களை 10 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்ட இலங்கை நீதிமன்றம். யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் மீனவர்களை மீட்க மைனாரிட்டி பாஜக அரசும் திராவிட மாடல் அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. 2023ஆம் ஆண்டு 230 மீனவர்களும் 2024ஆம் ஆண்டு 554 மீனவர்களும் 2025ஆம் ஆண்டின் முதல் மாதம் முடிவதற்குள் 42 மீனவர்களும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மக்களுக்கு கிடைத்த வெற்றிக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ளும் ஸ்டாலின் அரசு மைனாரிட்டி பாஜக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மீனவர்களின் கைதை தடுக்காதது ஏன் என மீனவ மக்கள் கேள்வி. பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறையால் நோயாளிகள் நீண்ட வரிசையில் நின்று சிகிச்சை பெறும் அவலம். திராவிட மாடல் அமைச்சர் மாரத்தான் ஓடுவதில் மட்டும் கவனம் செலுத்துவதால் அரசு மருத்துவமனைகள் சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. கோவையில் குடியிருப்பு பகுதியில் நவீன மதுபான கூடம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையில் பதாகைகளுடன் மனு அளிக்க வந்த பொதுமக்களால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு கல்லா கட்டினால் போதும் என மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள மின்வாரிய அலுவலகம் முன்பாக பல்வேறு மின்வாரிய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தனியாரிடம் தாரை பார்ப்பதை கண்டித்து ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு. தமிழகத்தில் பொண்ணுக்கு வீங்கி நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான தடுப்பூசியை தேசிய தடுப்பூசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என சுகாதாரத்துறை அதிகாரி பேச்சு. இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டிய அமைச்சர் மாசு வாரிசுகளுக்கு துதி பாடுவதில் மட்டுமே அக்கறை காட்டுவதால் அதிகாரியே அமைச்சர் போல கோரிக்கைகளை முன்வைக்கிறாரா என மக்கள் கேள்வி. பொண்ணுக்கு வீங்கி நோய்க்கான தடுப்பூசியை தேசிய தடுப்பூசி பட்டியலில் சேர்க்கச் சொல்வது ஏன்? மாடல் அரசு என மாத்தட்டும் அரசிடம் தடுப்பூசி போடக்கூட திறனும் நிதியும் இல்லையா என மக்கள் கேள்வி. காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு தாரை வார்க்க திட்டமிடும் சென்னை மாநகராட்சி. காலை உணவு திட்டத்திற்கான உணவு அம்மா உணவகங்களில் தயார் செய்யப்படும் நிலையில் அதை தனியாருக்கு தாரை வார்க்க ஒப்பந்தம் கோரப்படுவதால் அம்மா உணவக ஊழியர்களின் பணி பாதுகாப்பு கேள்விக்குறி. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் 272 படகுகள் கரையில் நிறுத்தி வைப்பு. விசைப்படகுகள் மீது போடப்பட்ட வழக்கை முடித்து வைக்காததை கண்டித்து தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் போராட்டம்.
திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே சாதிச் சான்றிதழ் வழங்கக் கோரி பள்ளியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியின மாணவ மாணவிகள். சமூக நீதி என மேடைக்கு மேடை வெற்றி விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு சாதிச் சான்றிதழ் வழங்காமல் வஞ்சிப்பதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே நெற்பயிர்களை தரையில் கொட்டி விவசாயிகள் ஒப்பாரி வைத்து போராட்டம். பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 25,000 ரூபாய் மழை வெள்ள நிவாரண நிதி வழங்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. திறனற்ற திராவிட மாடல் அரசும் மைனாரிட்டி பாஜக அரசும் தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு கிராமங்களை காரைக்குடி நகராட்சியுடன் இணைப்பதை திரும்ப பெற வேண்டும் என பெண்கள் ஆவேசம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பாதையில் பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து விபத்தில் சிக்கியது. அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்ட நிலையில் வாய்ச்சவடால் பேசும் ஸ்டாலின் அரசு மலைப்பாதைகளில் இயக்கும் பேருந்துகளையாவது முறையாக பராமரிக்க வேண்டும் என பயணிகள் ஆவேசம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் பைக் ரேஸில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்த பரிதாபம். வாகன ஓட்டிகளை வளைத்து பிடித்து வசூல் வேட்டையில் ஈடுபடும் காவல்துறையினர் இப்படி சாலையில் ஆபத்தான முறையில் ரேஸில் ஈடுபடுபவர்களையும் கண்காணிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தமிழக பகுதியில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேலும் ஜனவரி 30ஆம் தேதியில் இருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரை தமிழகத்தின் சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல். ஜிஎஸ்டி வரி செலுத்துவோரை குறிவைத்து மோசடி ஆசாமிகளால் அனுப்பப்படும் போலி சம்மன்களை சிபிஐசி தளத்தில் சரிபார்த்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தும் மைனாரிட்டி பாஜக அரசு. பொதுமக்களுக்கு அறிவுரை சொல்லும் அரசு மோசடி ஆசாமிகளை பிடித்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என மக்கள் காட்டம். பிரதமரின் ஜன்தன் வங்கி திட்டம் மூலம் 53 கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாக மைனாரிட்டி பாஜக விளம்பரம் செய்த நிலையில் அதில் சுமார் 20% வங்கிக் கணக்குகள் கடந்த 2 ஆண்டுகளாக முடங்கி கிடப்பதாக தகவல். வீண் விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றுவதில் திராவிட மாடலையே மைனாரிட்டி பாஜக மிஞ்சிவிட்டதாக மக்கள் விமர்சனம். ரயிலில் பயணிகளுக்கு தேவையான வசதிகள் இல்லை, கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்கிறோம் என மக்கள் புலம்பி வரும் நிலையில் தெற்கு ரயில்வே நடப்பு நிதியாண்டில் 9,170 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியிருப்பதாக தகவல். அதிக டிக்கெட்டுகளை விற்பனை செய்து மக்களை ஆட்டு மந்தை போல அடைத்துச் செல்லும் ரயில்வே நிர்வாகம் கல்லா கட்டுவதில் மட்டும் ஆர்வம் செலுத்துவதால் கூடுதல் ரயில்களை இயக்குவது, வசதிகளை மேம்படுத்துவதிலும் அக்கறை செலுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தெலங்கானாவில் ரயில் தண்டவாள இரும்புகளை ஏற்றிக் கொண்டு வந்த லாரி ஆட்டோ மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியான நிலையில் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 60,320 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து கிராம் 104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 15 பேர் பலி. இஸ்ரேல் கைப்பற்றியிருந்த இடங்களுக்குள் மக்கள் நுழைய முயன்றபோது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தகவல். சூடானில் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 70 பேர் பலியானதாக தகவல். சூடானில் உள்நாட்டு போர் உச்சக்கட்டத்தை எட்டி வரும் நிலையில் மருத்துவமனையின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனிதத்தன்மையற்றது என உலக நாடுகள் கண்டனம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய அகதிகளை திரும்பப் பெறுவதாக கொலம்பியா அதிபர் கஸ்டவோ பெட்ரோ அறிவிப்பு. அதிபரின் விமானத்தை அனுப்பி அகதிகளை திரும்ப அழைத்து வர இருப்பதாக அறிவிப்பு.